தினம் இந்த காவிரி விவகாரமானது மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மிகப்பெரியதாக வெடித்திருக்கின்றது. குறிப்பாக தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றம் எத்தனை முறை இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்தாலும் அதனை கர்நாடக அரசு தொடர்ந்து மதிக்காத ஒரு நிலைதான் இருந்து வருகின்றது. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இதை கூறுவதற்கு ஒன்றுமில்லை என்று கூறி ஒரு ஒரு வாதங்களை தொடர்ந்து அந்த கடுமையான முறையில் தான் வைத்து வந்தார்கள். இதன் பிறகுதான் உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா மற்றும் யூ லலித் அடங்கிய அமர்வு இன்று அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே மத்திய அரசு இந்த விவகாரத்தில் காவிரி மேலாண்மை வாரியத்தை 4 வார காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த வேளையில் இன்றைய தினம் அதனை அதிரடியாக மாற்றி 3 நாட்கள், அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்குள் நீங்கள் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்ற அந்த முக்கியமான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நாளைக்குள், அதாவது நாளை மாலை 4 மணிக்குள் சம்பந்தப்பட்ட 4 மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய 4 மாநிலங்களும் உடனடியாக இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும், என்னென்ன மாதிரியான நிபுணர்கள் இடம்பெற வேண்டும் உள்ளிட்ட அந்த பெயர் பரிந்துரைகளை நீங்கள் மத்திய அரசிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 3வதாக இன்று மாலைக்குள் சம்பந்தப்பட்ட 4 மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்து மத்திய அரசு மிக தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீர் திறப்புக்கு குறித்தும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை முதல் வருகின்ற அக்டோபர் 6ஆம் தேதி வரை 6000 கன அடி தண்ணீரை கர்நாடக அரசு காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும். இதுதான் தற்பொழுது இந்த உத்தரவுடைய சாராம்சமாக இருந்து வருகிறது. நிரஞ்சன், காவிரி மேலாண்மை வாரியம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்து என்ன? அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக கர்நாடக அரசு அவர்கள் அறிக்கை மற்றும் அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர்கள் எடுத்த நடவடிக்கை உள்ளிட்ட விவரங்கள் அடங்கியவற்றை இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். கர்நாடக அரசின் ஒட்டுமொத்த ஒருமித்த கருத்தாகவும் இந்த விஷயம் பார்க்கப்படுவதன் காரணமாக எங்களால் இதில் வேறு எதுவும் செய்ய முடியாத நிலை இருப்பதாகவும், குடிநீருக்கே தேவை தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை அமல்படுத்த முடியாத ஒரு நிலை வருவதாகவும் இந்த மாதிரியான வாதங்களை வைத்தார்கள். இதனை அடுத்துதான் இந்த விவகாரத்தில் எத்தனை முறை உச்சநீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்தாலும். நிரஞ்சன், நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது ஆரபாதி கல்யாண விவசாய சங்கத்தை சேர்ந்தவர் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, நாளை முதல் 6000 கனஅடி நீர் திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள இந்த உத்தரவு நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? வணக்கமா. உச்ச நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறதெல்லாம் சரி, இவரு நம்ம சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, when judges says release water it does not become law ன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அவருடைய அனுபவம் ஏற்கனவே பத்திரிகை செய்தியா வந்திருக்குது. when judges says release water it does not become law ன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னவரு இந்த தீர்ப்பை எப்படி எடுத்துக்க போறாருன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அவங்க நியாயமா நடக்கணும்னா, மனசாட்சியோட நியாயமா நடக்கணும்னா கர்நாடகாவில் அவங்க உச்சநீதிமன்றம் சொன்னபடி அவங்க சொல்லியிருக்கிறபடி இந்த தண்ணியை கொடுக்கணும். இந்த தண்ணியை கொடுக்கறதுல அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அணைகளுக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 நாட்களாவே 8000 கனஅடி, 9000 கனஅடி, 10000 கனஅடின்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அவங்க சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றின போது 27.6 டிஎம்சி தான் எங்கள்கிட்ட தண்ணி இருக்கு, நாங்க எப்படி ஒரு நாளைக்கு 1/2 டிஎம்சி தண்ணி கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப 28ஆம் தேதி நிலவரப்படி அவங்க அணைகளுக்கு 31.2 டிஎம்சி இருக்கு. கிட்டத்தட்ட 3.5 டிஎம்சி அவங்க அணைகளுக்கு இந்த 5-6 நாள்ல வந்திருக்குது. ஒரு நாளைக்கு 3/4 டிஎம்சில இருந்து 1 டிஎம்சி வரைக்கும் அவங்க அணைகளுக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணியில 1/2 டிஎம்சி கொடுக்கறது அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஏன் வீணா பிடிவாதம் பிடிக்கிறாங்க, வீண் வம்பு வளர்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதுக்கு மேலாவது கர்நாடகா கட்டுப்பட்டு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடந்தால்தான் ஒரு நல்லது, அந்த மாநிலத்துக்கு நல்லது. இல்லைன்னா அந்த மாநிலம் ஒரு ரோக் ஸ்டேட் அல்லது ஒரு தாதா மாநிலம்ங்கிறது ஒரு இந்தியாவுடைய பார்வையில மட்டும் இல்லாம எல்லா அகில இந்திய அளவில் ஒரு பார்வையில் அந்த நிலைமை உருவாகும். கர்நாடக மக்கள் பொதுவா நல்லவங்க தான். அவங்கள இருக்க அரசியல்வாதிகளும் அங்க இருக்கக்கூடிய இன வெறியர்களும் நியாயம் இல்லாம தூண்டி விடுறது நல்லதல்ல. அவங்க அணைகளுக்கு கிட்டத்தட்ட 161 டிஎம்சி ஜூன் 1ஆம் தேதியில இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் வந்திருக்குது. அந்த 161 டிஎம்சில 80 டிஎம்சி நமக்கு கொடுக்க கூடாதா? 80 டிஎம்சி பாதி கொடுத்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது.
தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துடைய கதவுகளை தொடர்ந்து தட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்காது. நாங்க எதிர்பார்க்கறதெல்லாம் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சொல்லி இருக்கிறபடி 3 நாள்ல இவரு நம்ம அமைக்கணும், காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படி அமைக்கணும்னு சொல்லி இருக்கிறதா இன்னைக்கு தகவல் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அந்த தகவல் வந்து உறுதி செய்யப்பட்டதுன்னா நாங்க நினைக்கிறது என்னன்னு வச்சுட்டீங்கன்னா, வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது சிவராஜசேகர் அனைத்து விவசாய சங்கத்தை சேர்ந்தவர் தற்போது இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஐயா, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இதுவரை கர்நாடக அரசு எதுவுமே சரியா பின்பற்றாத இந்த சூழல்ல தற்போது 6000 கனஅடி நீர் அக்டோபர் 6ஆம் தேதி வரை தரணும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? அதாவது தொடர்ந்து இப்போது வழங்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தொடர்ந்து சொன்னாலும் இப்போது அவர்கள் சொல்கிற நீரின் அளவு சம்பாவினுடைய தேவைக்கு உதவியாக நிச்சயம் இருக்காது. ஆனால் அதே சமயம் இப்போது தொடர்ந்து நடத்திய தமிழக அரசு நடத்திய சட்ட போராட்டம், விவசாயிகள் ஒருங்கிணைந்து நடத்திய இந்த போராட்டத்தின் விளைவாக ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை இப்போது நாம் பெற்றிருக்கிறோம். இன்னும் 3 நாட்களுக்குள் இவர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அவர்கள் அமைத்தே தீர வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இனிமேல் உச்சநீதிமன்றத்தின் இரும்பு பிடியிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது. இனி வருகிற காலங்களில் நிச்சயம் காவிரி பிரச்சனைக்கு இந்த மேலாண்மை வாரியத்தின் மூலமாக ஒரு சரியான ஒரு தீர்வு ஏற்பட்டு விட்டது என்றே நாங்கள் நம்புகிறோம். இந்த தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக விவசாயிகள் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். ஐயா, இப்ப வழங்கக்கூடிய இந்த தண்ணீர் போதுமான தண்ணீராக இருக்குமா தமிழகத்திற்கும்? நிச்சயமாக இந்த தண்ணீர் போதுமான அளவு நிச்சயம் இருக்காது. சம்பாவினுடைய பணியை அவர்கள் தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 மாதம் விதை மேல் தெளிப்பாக தெளித்த பிறகும் இன்னும் விதை முளைக்காமல் டெல்டா மாவட்டங்களிலே விவசாயிகள் பெரும் துயருக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இப்போது பெறுகிற பருவமழை எந்த அளவுக்கு உதவப் போகிறது என்று தெரியவில்லை. இப்போது இவர்கள் திறந்து விட்டிருக்கிற நீர் நிச்சயமாக கடைமடை பகுதிக்கு அது சென்றடையாது. இருந்தாலும் இந்த தீர்ப்பு தமிழக விவசாயிகளுக்கு ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது. அந்த அளவிலே நாங்கள் இதை வரவேற்கிறோம். ஐயா, இணைப்பில் வந்து கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. தற்போது நிரஞ்சன், இன்றைக்கு கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் 6000 கனஅடி நீர் தமிழகத்துக்கு திறக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? மேலும் என்னென்ன உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு? அதாவது நிச்சயமாக இன்றைய தினம் இந்த விவகாரத்தில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தனது மிக கடுமையான ஒரு வாதங்களை தான் இன்றைய தினம் வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக கர்நாடக அரசு தொடர்ந்து இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுகளை சரியாக அவர்கள் பின்பற்றாமல் வருவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதுதான் அவர்களுக்கு நாங்கள் விடுக்கும் கடைசி எச்சரிக்கை என்றும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்தே தொடர்ந்து மத்திய அரசிடம்தான் அவர்களது வாதங்கள் முழுவதுமே இருந்தது. இந்த காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான முதலில் அந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். ஒரு சட்ட ரீதியான விஷயங்கள் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றோம், விரைவில் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய காலக்கெடுவிற்குள் நாங்கள் அதனை அமைத்து விடுவோம் என்று கூறியிருந்தார்கள். அதன் பின்னர் இந்த காவிரி கர்நாடக அரசிடம் இந்த வழக்கு சம்பந்தமாகவும் இந்த நதி நீர் ஏன் திறந்து விடவில்லை என்பது சம்பந்தமாகவும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. அப்பொழுது நாங்கள் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஒருமித்த கருத்துடன் ஒரு முடிவினை எடுத்திருக்கின்றோம். எனவே எங்களது இந்த முடிவு மிகப்பெரியதாக பார்க்கப்படுகிறது என்று அவர்கள் கூறியதற்கு பின்னர் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றாமல் இருக்கின்றீர்கள். இதுவரை 4 முறை நாங்கள் இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்தும் கூட நீங்கள் அதனை செவிமடுக்கவில்லை. இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளது என்று கூறினார்கள். இந்த விஷயத்தில் தமிழக அரசிடம் கேட்பதற்கு ஒன்றுமில்லை. ஏனென்றால் கர்நாடக அரசு தங்களது நிலைப்பாட்டை இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார்கள், மத்திய அரசு தங்களது நிலைப்பாட்டை இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதுதான் இதில் ஒரு இறுதியான தீர்வாக இருக்கும் என்று கூறி மத்திய அரசுக்கு தற்பொழுது இந்த அதிரடியான உத்தரவுகளானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நிரஞ்சன், கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் சார்பாக ஏதேனும் அறிவுரைகள் வழங்கப்பட்டதா? அதாவது இன்றைய தினம் இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசின் மீதுதான் அவர்கள் அந்த நீதிமன்ற உத்தரவுகளை சரியாக பின்பற்றவில்லை என்பது தொடர்பான வாதங்கள் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே முன்வைக்கப்பட்டது. நீதிமன்றங்களும் ஏன் நீங்கள் இந்த உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவுகளை பிறப்பிக்க மறுக்கிறீர்கள் என்பது தொடர்பான கேள்விகளும் கேட்கப்பட்டது. தற்பொழுது விசாரணையானது தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ந்து இதில் கர்நாடக அரசுக்கு கடுமையான கண்டனங்களும் எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முறையாவது நீங்கள் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவினை பின்பற்றி தீர வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே 4 முறை கொடுத்தும் கூட நீங்கள் சரியான முறையில் தண்ணீர் திறக்கவில்லை. 20ஆம் தேதிக்கு பின்னர் வழங்கிய அந்த உத்தரவிலும் நீங்கள் பெரிய அளவிலான தண்ணீர் திறப்பை நீங்கள் மேற்கொள்ளவே இல்லை. 27ஆம் தேதி வழங்கிய அந்த உத்தரவிற்கு பின்னர் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி
இந்த தண்ணீர் திறக்க முடியாது என்ற முடிவினை எடுத்திருக்கின்றீர்கள். கடந்த முறையே நாங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தோம். இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் தண்ணீர் திறந்து விட வேண்டும், நீதிமன்றத்தின் உத்தரவினை மதிக்க வேண்டும் என்று. ஆனால் தொடர்ந்து நீங்கள் இந்த நீர் திறக்காமல் இருப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை அவர்கள் இன்றைய தினம் கர்நாடக அரசுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது 6ஆம் தேதி வரை அந்த 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற அந்த முக்கியமான பின்பற்றி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையானது கர்நாடக அரசுக்கு ஏற்பட்டிருக்கின்றது.